अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन नहमदुल्लाह अल-अज़ीम नुसल्ली व नुसल्लिमु अला रसूलिहिल करीम अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल हकीम व फ़िल फ़ुरक़ानिल हमीद बअद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम यक़ूलु सुब्हानहु व तआला फ़ी महकमिहित तंज़ील लियशहदू मनाफ़िअ लहुम व यज़कुरु इस्मल्लाहि फ़ी अय्यामिन मअलूमात सदक़ल्लाहुल अलिय्युल अज़ीम व क़ाल नबियुना मुहम्मद रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम सियाम यौम अरफ़ा यहतसिबु अलल्लाहि अन युकफ़्फ़िर सना अल्लती क़बलहु व सनत अल्लती बअदहु रवाहु मुस्लिम औ कमा क़ाल अलैहि ஸலாத்து வ தஸ்லீம். புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கிற ஏக வல்லோனாம் அல்லாஹ்வின் மீது உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் மேலும் குறிப்பாக யாருடைய வருகை இல்லை என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இருந்திருக்காதோ, அன்னமில்லத்து இப்ராஹிம ஹனீஃபா என்று எபெருமானாரின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட அருமை மிகுந்த தியாகச் செம்மல் தலை சிறந்த குடும்பத்தினுடைய தலைவர், இஸ்லாமிய சமூகத்தின் இஸ்லாம் வாழ்கொண்டிருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்தின் தந்தை, மார்க்கத்தினுடைய தூண் என்று பல்வேறு விதமான பெயர்களின் மூலமாக நாம் அழைக்கப்பெறுகிற சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களின் மீதும் மேலும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், அதற்கு முன்பதாக வாழ்ந்து சென்ற சஹாபாக்கள் தொட்டு வழிமார்கள் வரைக்கும், மேலும் சூரியன் உதிக்கும் தினத்தில் சிறந்த தினம் என கருதப்படக்கூடிய இந்த ஜுமா தினத்தன்று பள்ளிவாசலை நோக்கி வந்திருக்கும் வரை இருக்கும் அனைத்து பெரியோர்கள், சகோதரர்கள், வாலிபர்கள், சிறார்கள், மேலும் வீடுகளிலே இல்லறத்தை நிறைவு செய்துவிட்டு இறை நல்லறத்துக்காக வேண்டி அமர்ந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய தாய் குலங்கள், சகோதர சகோதரிகளின் மீதும் அல்லாஹ்வினுடைய அனைத்து விதமான கருணையும் கிருபையும் பாசமும் அன்பும் அருளும் என்றும் நீடூழி நிலைக்க என்ற துஆவோடு, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் நாம் இந்த ஜுமாவினுடைய தினத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ஜுமாவினுடைய தினம் இருக்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தினம். அது மட்டுமல்லாமல் இந்த ஜுமாவினுடைய தினத்தை நாம் அடைந்திருப்பது மட்டுமல்லாமல் இன்னும் கூடுதலான சிறப்பு என்னவென்று கேட்டால், நாம் சிறந்த மாதங்களிலே நாம் இருக்கிறோம். அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இந்த தினங்கள் இருக்கிறதே அஷ்ஷஹருல் ஹராம் பிஷ்ஷஹரில் ஹராம், சிறந்த மாதம் துல்ஹஜ் மாதம் இருக்கிறதே, இந்த மாதம் சிறந்த மாதம், மனிதனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஆக சிறந்த மாதங்களில் ஒன்று. இந்த மாதத்திலே பல்வேறு விதமான நினைவுகளை நாம் பேச, நினைக்க, கடக்க இருக்கிறோம் என்று நாம் சொல்லியாக வேண்டும். காரணம் என்று சொன்னால், ஒவ்வொரு தினமும் துல்ஹஜ்ஜினுடைய
ஒவ்வொரு தினமும் நமக்கு மிக முக்கிய தினமாக இருக்கிறது. நாம் பெறுகிற இந்த ஒவ்வொரு தினத்தையும் நாம் எந்த அளவிற்கு பயன்படுத்த வேண்டுமோ முடியுமோ அந்த அளவிற்கு நாம் நம்முடைய இந்த 10 தினங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி கடப்பது, எப்படி இந்த 10 தினங்களை நாம் அடைவது, அடைந்து விட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், எப்படி இதை நாம் அமல் செய்வது என்று கேட்டால் 10 அமல்கள் இருக்கிறது. சொல்லுவாங்க, இந்த 10 தினத்துக்கு 10 அமலை தொடர்ந்து நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு, 10 நினைவுகளோடு நீங்கள் இருங்கன்னு சொல்லிட்டு, முதலாவது இமாரத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதை நாம் ஸ்தரப்படுத்துவது. அப்படின்னா என்ன? நோம்புல் அல்ஹம்துலில்லாஹ் பள்ளி முழுக்க தராவீஹின் மூலமாக நிரம்பி இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தராவீஹு, சுபுஹ் தொழுக, துஹர் தொழுக, அசர் தொழுக, ஆஹா அல்ஹம்துலில்லாஹ், பார்க்கறதுக்கே நமக்கு கண்குளிர்ச்சியாக இருந்தது. பள்ளி அப்படி நிரம்பி ஒளிஞ்சது. எப்போது ஈதுல் ஃபித்ர் வந்ததோ அந்த கூட்டம் அங்கேயே விட்டு சென்று விட்டது. பள்ளிவாசல் அழுகிறது, என்னை நோக்கி ரமலான் மாதத்திலே வந்த மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று. நம்ம தான் வேறு யாரும் இல்லை. அப்போ ஈதுல் ஃபித்ரை முடித்த உடனேயே நம்முடைய காரியங்களை நோக்கி நாம் நகர்ந்து விட்டோம். இறைவனுடைய மஸ்ஜிதை நாம் மறந்து விட்டோம், துறந்து விட்டோம். அப்போ அல்லாஹ் வருஷத்துக்கு வருஷம் பலவிதமான ஆஃபர்களை தர்றான், தள்ளுபடியை தர்றான். இந்த தினங்களில் நீ இபாதத்து செய்யும், உனக்கு அதிகபட்சமான கூலிகள் கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ இந்த 10 தினங்களை நாம் பள்ளிவாசலில் வந்து இறைவனை தொழுது இறைவனுக்காக வேண்டி இந்த பள்ளிவாசலை நாம் ஸ்தரப்படுத்துவது, அலங்கரிப்பது, உயிரூட்டுவது இருக்கிறது. இது நடக்கிற 10 நாட்களிலே உங்களுக்கு பல அமல்களுக்குண்டான பல கூலிகளை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி விடுவான். இரண்டாவது அல் இக்ஸாரு மின திக்ர், எல்லா நேரத்திலும் நீங்கள் திக்ர் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், வதாக்கிரீன் அல்லாஹ் திக்ரன் கசீரா, அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். திக்ரனா என்ன? 2 வகையாக இருக்கிறது. ஒன்று நினைவால் நினைப்பது. சற்று நேரம் கண்ணை மூடி நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுடைய ரப்ப எவ்வளவு பெரியவன், எவ்வளவு பரிசுத்தமானவன், அவனுடைய படைப்புகள் எவ்வளவு அற்புதமானது. நம்மளை படைச்சிருக்கிறான், நம்ம எவ்வளவு பெரிய அற்புதம். விலங்குகளை படைச்சிருக்கிறான், விலங்கை விட மனிதன் எவ்வளவு அற்புதம்ங்கிற பலவிதமாக சிந்திப்பது திக்ரில் கட்டுப்பட்டது. இரண்டாவது வலஃபுலு மின திக்ர், வார்த்தைகளால் இறைவனை நாம் திக்ர் செய்வது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்படி பல திக்ர்கள் இருக்குது, 1 2 இல்லை. அப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திக்ர் என்பது நினைவால் நினைப்பது ஒன்று, வார்த்தைகளால் கூறுவது ஒன்று. இரண்டும் ஒரு சேர நாம் செய்வது இந்த 10 தினங்களில் இருக்குமே. ஆனால் இந்த 10 தினங்களுமே நமக்கு ஆக அழகாக அற்புதமாக மாறிவிடும். மூன்றாவது அல் ஹஜ் லிமன் இஸ்ததா மின்ஹும் சபீலா, சக்தி பெற்ற அடியார்கள் இந்த தினங்களில் ஹஜ்ஜிற்குண்டான கிரிகைகளை நிறைவேற்றுவது. இல்லை ஹஜ்ஜினால் போக இயலலை அப்படின்னு சொன்னால் அதற்கான ஆசைகள், அதற்கான நினைவுகளை நாம் ஏற்படுத்துவது. எப்படி? இப்போ நானும் நீங்களும் ஹஜ்ஜி போகலை, 10 தினங்கள் நம்ம ஊரில் இருக்க போகிறோம். என்ன செய்யணும், நம்ம காரியம் என்ன அப்படின்னா, ஹஜ்ஜில் என்ன செய்வோம்? காபாவை தவாப் செய்வோம், சஃபா மர்வாக்கு தொங்கோட்டம் ஓடுவோம், அரஃபால போய் தங்குவோம், மதீனாவுக்கு போவோம். இப்படி அமல்கள்லாம் இருக்குது. சம்சம் நீரை குடிப்போம். இப்படி பல அமல்கள் இருக்குது. அதுபோல மஸ்ஜிதிற்கு வருவது, மஸ்ஜிதை சுற்றி நாம் அமர்ந்து கொண்டு இபாதாத்துகள் செய்வது. அது மட்டுமல்லாமல் சஃபா மர்வாவை தொங்கோட்டம் ஓட முடியவில்லை, ஆனால் ஓடிய மாந்தர்களை, ஓடிய அந்த மாதரசையை நாம் கண்ணியப்படுத்தி அவர்களை நினைவு கூறுவது. ஜம்சம் தண்ணீரை பற்றி நாம் நமக்குள் பரஸ்பரமாக பேசிக்கொள்வது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது ஜம்சம் தண்ணியை பற்றி. அப்போ அந்த ஜம்சம் தண்ணீர்
ஹஜ்ஜு செஞ்ச இங்கே ஹாஜிகளும் இருக்கிறாங்க, ஹஜ்ஜு செய்யாதவர்களும் இருக்கிறாங்க. அப்போ ஹஜ்ஜு செய்யாத மனிதர்களிடத்திலே நாம் அதனுடைய சிறப்புகளை பற்றி பேசி அதனுடைய ஆர்வங்களை தூண்டுவது என்ன? மதினத்து மண்ணை பற்றி மகத்துவமான பல சுவையான செய்திகளை பேசுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே துயில் கொள்ளக்கூடிய ரௌதாவை நினைத்து நமக்குள் நாம் நபியை சலவாத்துகள் சலாம்கள் சொல்லி பெருமைப்பட்டுக் கொள்வது. இவைகளையெல்லாம் நாம் என்ன செய்யலாங்க? நம்ம ஊரில் இருந்து செய்யலாமா இல்லையா? கண்டிப்பாக செய்யலாம். அப்போ இந்த அமல் மூன்றாவதான இந்த அமல் இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 3 அமல்களை நாம் செய்கிறோம். நான்காவதாக அல்லாஹ்வினுடைய அடியார்களே, நான்காவதாக திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது. ரமதானில் நம்ம குர்ஆன் ஓதணும். அதுக்கப்புறம் பாத ரமதான் குர்ஆனை எடுத்து என்ன செஞ்சிட்டோம்? ரேகாலியோட தூக்கி வீரோனுக்கு மேலே சொருவிட்டோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இனிமேல் அடுத்த ரூமுக்கு தான் ஒன்று எடுக்கிற மாதிரி. அப்படியா? அப்படி இருக்கக்கூடாது. எல்லா நேரங்களிலும் அல் குர்ஆனை திறந்து அதனுடைய ஒவ்வொரு அத்தியாயங்களையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு உண்மை என்னன்னா, குர்ஆன் நமக்கு சிறந்த வேதம், உலகிலேயே மிக சிறந்த வேதம். இதுவரைக்கும் யாரால் மாற்ற முடியாத, மறுக்கவும் முடியாத, வெறுக்கவும் முடியாத ஒரு தலை சிறந்த வேதம். பல பாடல்களை நம்முடைய காதுகளிலே கேட்டாலும் கூட 100 வாட்டி கேட்டுட்டு 101வது வரை கேட்டால் அது சளைஞ்சு போயிடும். அடுத்து புதுசாக வந்தால் தான் நமக்கு ஒரு இது இருக்குது, இன்பம் இருக்கும். அப்படிதானே? நிதர்சனத்தை பேசிடுவோம் நம்ம. ஆனால் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் 5000 யுகங்கள் போனாலும் கூட அல் குர்ஆனினுடைய அல்ஹம்து சூரா ஓதினாலும் கூட அந்த அல்ஹம்து சூராவை ஒருவராலும் வெறுக்க முடியாது. அந்த அளவிற்கு மாகுபெற்ற சிறப்பு மிகுந்தது தான் அல் குர்ஆன். அப்போ அதை நம்ம ஓதணும். 2வது விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனை நமக்கு அழகாக வடிவமைத்து தந்திருக்கிறான். இதில் நீங்கள் பாருங்கள், பக்ரா சூரா இருக்குது. எத்தனை பேர் பக்ரா சூறாவை எடுத்திருப்பீங்க, ஓதிருப்பீங்கன்னு தெரியாது. இல்லை மாஷா அல்லாஹ், எல்லாரும் ஓதிருப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம சொல்கிறோம். நீங்கள் எடுத்து அதை நீங்கள் கண்டிப்பாக ஓதுங்க குர்ஆனை. அதில் அல்லாஹ் அழகாக வரிசைப்படுத்தி சொல்லுவான். 2வது அத்தியாயம் 124 வசனத்திலிருந்து 2வது அத்தியாயம் 141வது வசனம் வரைக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த விஷயங்களை பற்றியும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், கூட்டத்தினர்கள், அவர்களுடைய வம்சாவளிகளை பற்றியும் அல்லாஹ் பேசுவான். எதுலேருந்து? 124 2வது அத்தியாயம் பக்ரால 124லிருந்து 141 வரைக்கும் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் பேசுவான். சரி, 41 முடிஞ்சிருச்சு. அடுத்து 42ல் அல்லாஹ் விஷயத்துக்கு வந்துடுறான். என்ன? 2வது அத்தியாயம் 142லிருந்து 150 வரைக்கும் இதில் அல்லாஹ் கிப்லாவை பற்றி பேசுகிறான். சயக்கூலு சுஃபஹா என்று ஆரம்பிக்கக்கூடிய 2வது ஜுஸூவினுடைய ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் அதுக்கு முன்னாடியிலிருந்து என்ன செய்கிறான்? கிப்லா சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசுகிறான். இப்போ கிப்லா நம்ம வச்சாச்சு. தலைவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்முடைய வழித்தோன்றலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சூசகமாக பேசிவிட்டு அடுத்தது கிப்லாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். கிப்லாவினுடைய சம்பந்தப்பட்ட வரலாறுகளை பேசுகிறான். பைத்துல் மக்தீஸில் இருந்தது. அதுக்கு அப்புறம் என்ன ஆனிச்சு? தவல்லு உஜூஹக்கும் சத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். அப்படியே என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத வண்ணமாக நின்று தங்களுடைய கிப்லாவை மக்கா முக்கர்ரமாவில் இருக்கக்கூடிய காபத்துல்லாவை நோக்கி திரும்பி கொண்டார்கள் என்ற வரலாறுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பக்ராவினுடைய 142லிருந்து 150வது வசனம் வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான். சரி, கிப்லா அமைச்சாச்சு. அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 151லிருந்து 2வது அத்தியாயம் 151லிருந்து 177 வரைக்கும் 167 வரைக்கும் அல்லாஹ் வேறு சில விஷயங்களை என்ன செய்கிறான்? முக்கியமான விஷயங்களை பற்றி பேசுகிறான்.
சரியா? சரி, அல்லாஹ் 167 வேறு சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசிட்டு அல்லாஹ் அடுத்தது 168 177 வரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்ல அமல், கெட்ட அமல், உணவு இது சம்பந்தப்பட்ட செய்திகளை அல்லாஹ் பேசுகிறான். இப்போ தலைவரை தேர்ந்தெடுத்தாச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கிப்லாவையும் வச்சாச்சு. அடுத்து அல்லாஹ் அதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் பல விஷயங்கள், இடைப்பட்ட விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்யற, உலகம் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். பேசிவிட்டு முடித்ததற்கு பிறகு அதுக்கு இடையில என்னென்ன நல்ல கெட்ட விஷயங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். அம்ரு பில் மாரூஃப் வ நஹி அனில் முன்கர், அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அந்த நன்மையான அமலை நம்ம செய்கிறப்ப நமக்கு என்ன ப்ராஃபிட்டு, கெட்ட அமலை செய்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்குங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசிவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் பேசுகிறான். எப்பா கிப்லாவை நீ வச்சுட்ட, தொழுகணும்ல, அதுக்கு உன்னுடைய முதுகந்தண்டு ஸ்டெடியாக இருக்கணும். அதனால அல்லாஹ் குலூமின் தொய்யபா, நீ என்ன செய்ய, நல்ல உணவை சாப்பிடு. ஒலா தத்துபி குத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாத, நல்ல உணவை சாப்பிடு. நல்லதை சாப்பிட்டேன்னு சொன்னால் உன்கிட்ட இருக்க வரக்கூடிய அந்த அமலும் நல்ல அமலாக இருக்கும். கெட்டது நீ சாப்பிட்டேன்னு சொன்னால் ஹராம் தான் வரும். அப்படிங்கிறது அல்லாஹ் அந்த இடைப்பட்ட வசனங்களிலே ஏங்க 168 177 வரைக்கும் அதுக்கு இடைப்பட்ட வசனங்களில் அல்லாஹ் நன்மை கெட்ட விஷயங்களை பேசிட்டு அல்லாஹ் உணவையும் பற்றியும் பேசிடுறான். சரி, அதை பேசியாச்சு. பேசினதுக்கு பிறகு அல்லாஹ் அடுத்தது கொண்டு வர்றான். 178 182 வரைக்கும் போர் சம்பந்தப்பட்ட வசனங்களை அல்லாஹ் பேசுகிறான். போர் சம்பந்தப்பட்ட வசனங்கள் இருக்குது. அல்லாஹ் போரை பற்றி பேசி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் 183 188 வரைக்கும் அல்லாஹ் நோன்பு பற்றி பேசுகிறான். அப்போ வரிசையாக நீங்கள் நல்லா பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசினான். அடுத்ததாக கிப்லாவை பற்றி பேசப்பட்டது. 151 167 வரைக்கும் வேறு சில நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால் தொழுகையை பற்றி, அது மட்டுமல்லாமல் பொறுமையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் பேசுகிறான். நீங்கள் எதையாவது ஒன்று இழந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்களுடைய மனதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் இடைப்பட்ட விஷயங்களில் பேசுகிறான். அப்படியே என்ன செய்யணும், அல்லாஹ் வேறு சில விஷயங்களை அல்லாஹ் குர்ஆனிலே கொண்டு வருகிறான். அப்படியே பேசிட்டு அல்லாஹ் கிப்லாவை பற்றி கொண்டு வருகிறான். கிப்லாவை பற்றி கொண்டு வந்துட்டு அடுத்தது நல்ல அமல், கெட்ட அமல் மற்றும் உணவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். கடைசியாக போரை பற்றி பேசி முடித்து விட்டு என்னங்க அடுத்தது நோன்புக்கு வந்துட்டான். நோன்புக்கு வந்து நோன்பினுடைய வசனங்கள் 183 188 வரைக்கும் அல்லாஹ் நோன்பு பற்றி பேசுகிறான். இப்போ நோன்பு பற்றி பேசியாச்சு. கடைசியாக அல்லாஹ் இறுதி கடமைக்கு வருகிறான். 189 207 வரைக்கும் அல்லாஹ் ஹஜ் மற்றும் உம்ராவு சம்பந்தமாக அல்லாஹ் ஃபசீலாக பயான்கள் செய்கிறான் குர்ஆனில். அப்போ யோசிச்சு பாருங்க, பல கிதாபுகள்லாம் எடுத்து ஆராய்ஞ்சு நம்ம அப்படியே எடுத்து இது பண்ண வேண்டாம். குர்ஆனை தோறங்க, தர்ஜுமாவை எடுங்க. எடுத்து எல்லா விதமான அமலுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்வுகளை, விளக்கங்களை அல் குர்ஆனில் வச்சிருக்கிறான். இப்போ அத்தீஉல்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள். அப்படின்னா அல்லாஹுக்கு கட்டுப்படுறதுன்னா தொழுகை, அது வேண்டும் அப்படின்னு சொன்னால் குர்ஆனை திறந்து நீங்கள் படித்து பாருங்கள், என்ன இருக்கு, என்ன சொல்கிறான் அல்லாஹ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இவைகளையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பேசுகிறான். ரொம்பலாம் நம்ம பார்க்க வேண்டாம், குர்ஆனை திறந்து பார்த்தால் போதும், இத்தனை வசனங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்து விடுகிறான். அப்போ இந்த 10 தினங்களில் திலாவத்துல் குர்ஆன் மிக முக்கியமானது. குர்ஆனை நீங்கள் ஓதி இந்த 10 தினங்களை சிறப்புப்படுத்துங்கள். 5வதாக அல் இக்ஸாரு மினஸ் ஸியாம், நோன்பு வைப்பது. நோன்பு வைப்பது என்ன? நோன்பு வைப்பது அரஃபாவினுடைய நோன்பை நாம் என்ன செய்வது? வைப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸியாம யௌமி அரஃபா, அரஃபாவினுடைய நோன்பு வைப்பது இருக்கிறதே, அரஃபா நாளன்று நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே, அது யஹ்தஸிபு அலல்லாஹ், அல்லாஹ்வினிடத்திலே அது புகாரமாக ஆக்கப்படுகிறது. யுகஃபிரு ஸனா,
அல்லதி கபுலஹு, ஒரு வருஷத்துக்கு முந்தின பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹ் அந்த அரஃபாவினுடைய நோன்பு வைக்கிறோன்னு சொன்னா, இந்த அரஃபா வைக்கிறோன்னா போன அரஃபாவிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் என்ன பாவங்கள் செய்தோமோ எல்லாத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறைத்து விடுகிறான், மன்னித்து விடுகிறான். அது மட்டுமா வசனத்தல்லத்தி பஅதஹு, இதுக்கு அடுத்து வரக்கூடிய அரஃபா வரைக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். அப்போ அரஃபாவினுடைய நோன்பு இருக்கிறது மிக சிறந்த நோன்பாக இருக்கிறது. இன்னும் சொல்லுவார்கள் பெருமானார், ஆஷுரா என்ற நோன்புக்கு பிறகு இருக்கக்கூடிய நோன்புகளில் சிறந்த நோன்பு இந்த அரஃபாவினுடைய நோன்பாக இருக்கிறது. இந்த அரஃபாவினுடைய நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பல்விதமான நன்மைகளை தருகிறான். அதில் சிறந்த விஷயம் என்னவென்று கேட்டால், அல்லாஹ் ஒரு வருடத்திற்கு முந்தைய பாவத்தையும் பிந்தைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். இது எவ்வளோ பெரிய விஷயம், இது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அரஃபாவினுடைய நோன்பு இருக்கிறது நமக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைக்குரிய ஒரு மாதமாக, ஒரு நன்மைக்குரிய ஒரு நோன்பாக நமக்கு ஆகிறது என்பதை நாம் நினைவில் கொண்டு அரஃபாவினுடைய நோன்பை நாம் நோக்க முயற்சிக்க வேண்டும், நோக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஆறாவதாக அல் இக்ஸாரு மினஸ் ஸலா, தொழுகையை அதிகப்படுத்துவது. மற்ற நேரங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்னு தெரியலை, வல்லாஹு அலம், அது வேண்டாம். ஆனால் இந்த 10 தினங்கள், கவனமான 10 தினங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், தொழுகையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஒரு நேரம் நம்மளால் தொழ வர முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் நோம்பில் நம்ம எப்படி இருந்தோம், நோம்பில் எல்லா நேரமும் நம்ம தொழுதோம், நோம்பில் எல்லா வணக்கமும் நம்ம செஞ்சோம். அதுபோல இந்த 10 தினங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும், தொழுகைகளை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால தான் இது சொல்லப்படுது. ஏழாவதாக அல் உதுஹியா, குர்பானி கொடுத்தல். குர்பானி சம்பந்தப்பட்ட மசாயில்கள், அஹ்காமுகள் எல்லாம் சென்ற வாரத்திலே நம்முடைய பள்ளியினுடைய ஹஸரத் அவர்கள் பேசினார்கள், நாம் கேட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன்படி நாம் அமல் செய்ய வேண்டும். சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், உலகியால குர்பானியில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், முடிந்த அளவுக்கு நம்முடைய குர்பானி பிராணியை நாமே வளர்த்து அதை அறுப்பது, அதுதான் சிறந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஈமானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிக்கிறான். என்ன சோதனை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 88 வயசுக்கு மேலே தான் குழந்தையை தந்தான். எப்போ? 88, 18 88 தவமிருந்து பெற்ற குழந்தை ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சரியா? அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நேசரை, தன்னுடைய ஹலீலை, நண்பரை தோழனாக ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் முயற்சிக்கக்கூடிய முக்கிய தருணம், முக்கிய ஒரு டர்னிங் பாயிண்ட் இங்கே தான் இருக்கு. கனவுல அல்லாஹ் சொல்றான், என்ன? இப்ராஹிம், உன் மகனை அறுத்து பலி கொடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல பார்த்துட்டு, இதெல்லாம் அடுத்து தஃசீலாக நம்ம பேசலான்னு இருந்தோம், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு குறிப்போடு நம்ம பேசித்தான் ஆகணும். உலகையான்னு வந்ததுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கனவுல பார்த்துட்டு இது ஷைத்தானுடைய தீண்டுதலாக இருக்குன்னு விட்டுட்டாங்க. ரெண்டாவது இந்த கனவு வருது. ரெண்டாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டுட்டாங்க, ஷைத்தானுடைய வஸ்வாசா இருக்கும் அப்படின்ட்டு. மூணாவது இதே போல வருது. எந்திரிச்சு உட்காந்து இது போல 3 தடவை இதே போல வந்துருச்சேன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மகனை கேட்கிறான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதையுமே யோசிக்கல, அதை செய்யறதுக்காக வேண்டி போயிட்டாங்க. தான் மனைவிட்ட கேட்டாங்க. ஒன்னும் அவங்க எதுவும் சொல்லலை, எது உங்களுக்கு கட்டளை அதை நீங்க செய்யுங்க, எது அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையை தர்றனோ அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தனையனை கொண்டு போய் அறுப்பதற்காக வேண்டி ஆயத்தமாறாங்க. அல்லாஹ் அங்கதான் ஆட்டை இறக்குறான். சரிங்களா? இது சுருக்கமான சம்பவம். விரிவா நம்ம இன்ஷா அல்லாஹ் ஈதுல் அல்ஹா அன்னைக்கு நம்ம பேசுவோம். அதுபோலத்தான் நாம வளர்த்து குர்பானி பிராணியை நாம வளர்த்து அதை நம்ம கையால அறுக்கிற பத்தா அதனுடைய முழுவிதமான நன்மை, முழுவிதமான ஏக்கம் என்பது நமக்கு இருக்கும். அப்படியே குழந்தை மாதிரி நம்ம வளர்க்கணும். அதில் தாங்க உதுஹையாயினுடைய முழுவிதமான நன்மைகள் கிடைக்க பெறுகிறது. அப்பதான் நமக்கு கிடைக்கும்.
அது வரைக்கும் நமக்கு ஒரு காசு கொடுத்து நம்ம அறுக்கிறது இருக்கு, அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. இன்னைக்கு கூட்டு குர்பானி எத்தனையோ இடங்களிலே மிகுதமாக காணப்படுகிறது. ஆனால் அந்த கூட்டு குர்பானி ஆரம்பித்த அரபி மதரசாக்கள் கூட இன்றைக்கு அடங்கி உடங்கி விட்டது. பல குழுமங்கள் பல கூட்டங்கள் இன்றைக்கு வந்து விட்டது. செய்யட்டும், அல்ஹம்துலில்லாஹ், வேண்டாம் என்று சொல்லவில்லை. குர்பானி பிராணியை கண்ணால் பார்த்து அதனுடைய குறை நிறைகளை நாம் கண்குளிர கேட்டு அறுப்பது, அதிலும் குறிப்பாக நம் கைப்பட அதை வளர்த்து அதை அறுப்பது இருக்கிறது. அது போன்ற உல்ஹியா என்பது எங்குமே இல்லை. அதுதான் உல்ஹியா. அதுக்குத்தான் நன்மை என்பது பரிசுத்தமாக இருக்கும். அப்போ முடிய நம்மளால் ஒரு ஆட்டை வாங்கி நம்ம என்ன செய்யலாங்க, இன்ஷா அல்லாஹ். நமக்கு பொருளாதாரம் இருக்குதுன்னு சொன்னா தான் இந்த கடமை. பொருளாதாரம் இல்லாதவங்களை பற்றி கணக்கு இல்லை இஸ்லாத்தில். அவங்களுக்கு சட்டம் இல்லை. பொருளாதாரங்கள் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு தான் குர்பானி. அந்த வசதி வாய்ப்பை கொண்டிருக்கக்கூடியவர்கள், தம்மால் இயன்றவர்கள் கண்டிப்பாக குர்பானி கொடுக்கட்டும். அந்த குர்பானி நீங்கள் ஒரு ஆட்டை வாங்கி உங்கள் கைப்பட 10 தினங்கள் வளர்த்து உதுஹியா அன்னைக்கு எடுத்து கொண்டு போய் அறுத்து கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த உலுஹியாவிற்குத்தான் உண்மையான இஹ்லாஸான ஒரு உன்னதமான கூலி என்பது கிடைக்கும். அப்போ உலுஹியா என்பது இருக்கிறது, அது 7வது விதமான அமலாக நமக்கு இருக்கிறது. 8வதாக கியாமுல் லைல். கியாமுல் லைல்னோடனே நம்ம 2 மணிக்கு 1 மணிக்கு எந்திரிச்சு தொழுகணும்லாம் இல்லை. சுபுவுக்கு ஒரு 1/2 மணி நேரம், பாங்குக்கு ஒரு 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் முன்னாடி அலாரம் வச்சு எழுந்திரிச்சு ஒரு 2 ரக்காயத், அதிகபட்சம் 2 ரக்காயத் அல்லாஹ்வுக்காக வேண்டி 2 ரக்காயத்துகள் தொழுவது இருக்கிறதே, அதனுடைய மகத்துவத்தை பற்றி நிறைய நம்ம சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ஒரு ஞாபகத்திற்காக, ஊரே உறங்கி கொண்டிருக்கிறது, ஊரே உறங்கி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நாம் எழுந்து அல்லாஹ்விற்காக வேண்டி இருட்டிலே ஒது செய்து, அழகான ஒது செய்து, என்னங்க அழகான ஒதுவை செய்து அல்லாஹ்விற்காக வேண்டி நம் கட்டி தக்பீர் கட்டி தொழும்போது அந்த தொழுகையிலே இறைவனுடைய எல்லா விதமான அருள் வளங்களை நினைத்து, மேலும் அவன் நமக்கு செய்த எல்லா விதமான நிஅமாத்துகள் பரக்காத்துகள் எல்லாத்தையும் நினைச்சு நம்ம தொழுகிறப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கும். அந்த நிம்மதி எங்குமே கிடைக்காது. அலா பிதிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப்னு சொன்னாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கிறான், அந்த தத்மைனுல் குலூப் வர வேண்டும் என்று சொன்னால், நிம்மதியான உள்ளம் நாம் பெற வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திரிச்சு ஒரு 2 ரக்காயத் அல்லாஹுக்காக வேண்டி தக்பீர் கட்டி தொழுங்க. உறங்கி கொண்டிருக்கும் போது நம் மட்டும் நின்று தொழும்போது அல்லாஹ் நம்மை பார்த்து நேசிப்பான். அந்த நேசம் யாருக்கும் கிடைக்காது. நம்ம தொழுதா நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் நம்ம பார்ப்பான். என்னுடைய அடியான் தொழுகிறான். யாருக்கு? எனக்காக தொழுகிறான். எனக்காக. அவன் மனைவி மக்கள் உறங்கும் போது, ஊரெல்லாம் உறங்கும் போது என்னடியான் எனக்காக வேண்டி தொழுகிறான். என்ன வேணும்? அந்த நேரத்தில் நீங்க கையேந்துங்க ரப்புட்ட. ரப்பே, எனக்கு இது தேவை. ரப்பே, என்னுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது. ரப்பே, என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்கிறது. கேளுங்க, அல்லாஹ் தருவான். நான் சொன்னல இடையில ஒரு சில விஷயங்கள் அல்லாஹ் பேசுறான்னு குர்ஆன்ல. அல்லாஹ் இதையும் அங்கு பேசுகிறான். துஆ சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் பேசுறான். ஃபஇதா சஅலக இபாதி அன்னி, என்னிடத்திலே அடியான் கேட்பானேயானால், ஃபஇன்னி கரீப், நான் அவனுக்கு அருகாமையிலே இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி ஃபல்யஸ்ஜிபு லி, அவன் எதை என்கிட்ட கேட்குறானோ நான் அதை அப்படியே தர்றேன் அவனுக்கு. நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட போய் ஒரு 1000 ரூபா கேட்டாலே அவ்வளவுதான், பலாயிரம் சிந்தனைகள் வரும். 1000 ரூபாய்க்கு பலாயிரம் சிந்தனைகள் வரும். உங்களை படைத்த ரப்பின் இடத்திலே சென்று 2 ரக்காயத்து, 2 ரக்காயத்துகள் அந்த ஜாமத்தில் நின்று நீங்க தொழுதுட்டு ரப்பிட்ட நீங்க நிம்மதியா ஒரு துவா செஞ்சீங்கன்னு சொன்னா, அந்த துவாவிற்குண்டான ஏற்றம் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமாக இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப கியாமுல் லைல், இரவிலே நாம் நின்று தொழக்கூடிய தொழுகை. கடைசியாக அஸ்ஸதகா, தான தர்மம். வர்றவங்களுக்கு நம்ம இதை முன்னாடியே சொல்லிட்டோம், இருந்தாலும் ஒரு நினைவுக்காக வேண்டி
வரக்கூடியவர்களுக்கு நம்மளால் கொடுக்க முடியாமல் இல்லை, வரக்கூடியவர்களுக்கு நம்மளால் இழக்க முடியாமல் இல்லை. வரக்கூடியவர்களுக்கு நாம் நம்மிடத்திலிருந்து ஒரு உணவுக்கான அல்லது ஒரு தேநீருக்கான ஒரு அளவுக்குண்டான ரூபாயை நாம் கொடுக்க வேண்டும். ஏன்னாங்க வராங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட 2 ரூபா கொடுத்து அனுப்புறது சதக்கா அல்ல, தான தர்மம் அல்ல. அது மாதிரி அல்லாஹ் நம்மளை வச்சிக்கவும் இல்லை, அந்த மாதிரி வைக்கவும் மாட்டான் அல்லாஹ். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்குறோம், கேட்காமலே இருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் நம்மை நல்ல முறையிலே வைத்திருக்கிறான். வல்லாஹு கனியுன் வ அன்துமுல் ஃபகரா, நம்ம தான் இங்கே ஏழை, நம்ம தான் இங்கு பிச்சைக்காரர்கள். அல்லாஹ் கனி, அல்லாஹ் செல்வந்தன். அப்படி இருக்கிறப்ப கனிமானவர்களே, சதகாவினுடைய நன்மையை நாம் பெற வேண்டும் என்றால் நம்மால் இயன்ற அளவிற்கு நாம் கொடுக்க வேண்டும். தாராளமாக கைகளை விரிக்க வேண்டும், சுருக்கிவிடக்கூடாது. அப்படி சுருக்கிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுருக்குவதற்கு நேரம் கிடையாது. அப்போ இந்த 10 தினங்களிலே இந்த 10 அமல்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹு தஆலா இந்த 10 தினங்களும் நமக்கு சிறப்பான தினங்களாக மாறிவிடும் என்பதிலே எந்தவித சந்தேகமே கிடையாது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றிருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் நிரப்பமான அமலை கொண்டு, நிதானமான வணக்கங்களை கொண்டு நாம் இந்த 10 தினங்களை கடப்போமேயானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நன்மைகளுடைய பட்டியலை மிக பெருக்கெடுக்க செய்த ஒரு பெரும் பட்டியலாக ஆக்கி வைப்பான் என்பதிலே எந்தவித சந்தேகமில்லை. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிடைத்திருக்கக்கூடிய இந்த 10 தினங்களை பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹுவிற்காக வேண்டி இந்த துல்ஹஜ் மாதத்தை நாம் வணக்கங்களில் கழிப்போம். உதுஹையாவை அல்லாஹுவிற்காக வேண்டி இஹ்லாஸோடு மன தூய்மையோடு நாம் கொடுப்போம். வரக்கூடிய ஈதுல் அல்ஹாவை இறைவனுக்காக தொழுது மகிழ்ச்சியோடு ஒற்றுமையோடும் சந்தோஷத்தோடும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை என்றென்றும் ஆக்கியருள் பாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.